இங்கே பாருங்களேங்க, நம்ம வேதத்தை படிக்கிறோம் இல்லையா? பைபிள் படிக்கிறோம்ல. அப்போது நான் வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சுட்டு இருந்தேனா, அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. பரலோகம்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த பரலோகம் வந்து புதிய எருசலேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இறங்கி பூமிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, பரலோகம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே தூதர்கள்லாம் வாழ்வாங்க. அங்கே அது என்னது, புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை அப்படின்னு போட்டிருக்குதுங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன். அப்போ பரலோகம் மண்ணுக்கு இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன்னா, அப்போ எனக்கு ஒரு பாட்டு தோணுச்சு. என்ன பாட்டுன்னு தானே கேட்குறீங்க? கேளுங்க. வானத்தில் தெரியுது ஒரு வரவு, அங்கே மேகத்தில் மறையுது வெண்ணிலவு. வானத்தில் தெரியுது ஒரு வரவு, அங்கே மேகத்தில் மறையுது வெண்ணிலவு. முத்துக்கள் வைரங்கள் பொக்கேசம் கொண்டு இறங்கி வருகுது எருசலேம் நின்று. முத்துக்கள் வைரங்கள் பொக்கேசம் கொண்டு இறங்கி வருகுது எருசலேம் நின்று. வானவில்லினால் வண்ணம் கொண்டு நட்சத்திரங்களினால் அலங்கரித்து. வானவில்லினால் வண்ணம் கொண்டு நட்சத்திரங்களினால் அலங்கரித்து. மின்னலால் தோரணம் அங்கே உண்டு, மின்னலால் தோரணம் அங்கே உண்டு. ராஜாதி ராஜா வருகை இன்று, நம் ராஜாதி ராஜா வருகை இன்று. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் எங்கள் அப்பா பிதாவே முதல் வணக்கம். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் எங்கள் அப்பா பிதாவே முதல் வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் அழகை கண்டு மயங்குகிறேன் மகிமை கொண்டு. ஆட்டுக்குட்டியானவரின் அழகை கண்டு மயங்குகிறேன் நான் மகிமை கொண்டு அப்படின்னு இருந்ததுங்க. கொஞ்சம் இதுவாக பாடிடுவேன். ஆனால் நினச்சி பாருங்களேன், அந்த புதிய எருசலேம் அதுவும் பரலோகம் அது மண்ணுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இப்படி தாங்க இருந்திருக்கும். சீர்வரிசை இருக்கும், தங்கம் இருக்கும், அப்படி இப்படின்றாங்கல்ல. அப்போ ஒரு கல்யாண வீட்டிலே எவ்வளோ ஜோடிக்கிறாங்க. அப்போது மணவாளன் இயேசுராஜா வரும்போது எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி வந்த கற்பனையில் வந்த பாட்டு தாங்க இது. நல்லா இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பாய்.